உண்டாவதாக. இன்றைய நாட்களிலும் கூட இந்த தினம் ஒரு தேடல் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தையானது என்னவென்றால், என்னாகமம் எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆமாம், நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக தான் அவர் சிலுவையிலே தரித்திரராய் மரித்தார். அதனால் நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கிறோம். அதே போல பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று தேவன் நம்மிடத்துல சொல்லியிருக்கிறார். அதனால தேவனுக்கு பிரியமானவர்கள் நாம் ஒவ்வொருவரும், நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கிறோம். அப்போ நம்மளை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியமா இருக்கு. நாம வேணா நினைக்கலாம், உலக ஜனங்கள்லாம் ஆசீர்வாதமா இருக்காங்க, ஐஸ்வர்யமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம நினைப்போம். ஆனா நானும் நீங்களும் மாத்திரம்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கிறோம். அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவாய் என்று. பாருங்க, ஆபிரகாமு அவர் பூமி தாங்களை அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவானா இருந்தார். ஆடு மாடுகளாலும் ஒட்டகங்களாலும் நிறைந்து காணப்பட்டாராம். அப்படிதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்க வேணா நினைக்கலாம், நான் ஆசீர்வாதமா இல்லையே, நான் ஐஸ்வர்யமா இல்லையே, நான் ஒரு வீடை கட்டலையே, எனக்கு ஒரு நகை இல்லையே, பணம் இல்லையேன்னு சொல்லி நீங்க ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க இதை பார்த்து இந்த வசனத்தை தியானித்து நீங்கள் செபிக்கிற பொழுது, இதை கேட்கிற பொழுது, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாரா. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, அது கரத்துல ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னீங்களப்பா. ஆவியானவரை ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நிரப்பும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். நீர் ஆளுகை செய்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் மூலப்பிதாவே, ஆமென்.